என் ஆருயிர் மகனே, என் அன்பு மகளே, உன் கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்துவிட்டு நான் சொல்வதை முழுமையாக கேள். நீ சோர்வடைந்து தனிமையில் தவித்து நிற்கும் இந்த நொடியில் உன்னை தேடி உன் அப்பன் வந்திருக்கிறேன். இது ஏதோ எதேச்சையாக உன் செவிகளை வந்தடைந்த பதிவு கிடையாது. கைலாயத்தில் இருக்கும் உன் தந்தை எனக்கான பிள்ளையை தேடி வந்து பேசும் நேரடி திருவாக்கு இது. உனக்கு இப்போது இருக்கும் மனக்குழப்பங்களுக்கு, விவரிக்க முடியாத வழிகளுக்கு, தொடர் ஏமாற்றங்களுக்கு பதில் சொல்லவே நான் உன்னை தேடி வந்தேன். இந்த குரலை கேட்கத் தொடங்கிய இந்த நொடியே உன் கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது. இதை முழுமையாக கேட்கும் பொறுமையை மட்டும் நீ என்னிடம் கொடு. உன் முழு வாழ்க்கையையும் நான் மாற்றி அமைக்கிறேன். வெளியில் தைரியமாக சிரித்து பேசும் நீ, யாருமற்ற தனிமையில் எவ்வளவு தூரம் உடைந்து போய் அழுகிறாய் என்பது எனக்கு தெரியும். எனக்கென்று யாருமே இல்லையே, என் கஷ்டத்தை உண்மையாக உணர ஒரு உறவு கூட இல்லையே என்று நீ எத்தனையோ முறை வானத்தை பார்த்து கண்ணீர் வடித்திருக்கிறாய். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள். நீ செய்த நல்ல காரியங்களை கூட அவர்கள் குறை கூறினார்கள். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, மரியாதை, நிம்மதி அனைத்தும் தட்டி பறிக்கப்பட்டதாக நீ ஒவ்வொரு நாளும் துடிக்கிறாய். அந்த தருணங்களில் எல்லாம் உன் அருகில் நின்று உன் தலையை கோதி ஆறுதல் படுத்தியது உன் அப்பன் நான் தான். என் பார்வைக்கு தப்பியது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன் நெஞ்சின் ஆழத்தில் இருக்கும் வலிகளை நான் முழுமையாக அறிவேன். உன்னுடன் பிறந்தவர்கள், உன்னோடு பழகியவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு சென்று விட்டார்கள். நாம் மட்டும் இன்னும் இப்படியே நிற்கிறோமே, ஒரு அடி கூட முன்னால் நகர முடியவில்லையே என்ற ஏக்கம் உன்னை தினம்தோறும் வாட்டுகிறது. என் குழந்தையே, நான் உன்னை உதாசீனப்படுத்தவில்லை. நீ கேட்பதையெல்லாம் உடனடியாக கொடுத்துவிட்டு உன்னை சாதாரண மனிதர்களோடு சாதாரண மனிதனாக வாழ வைக்க எனக்கு விருப்பமில்லை. உன் தலைமுறையே வியந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை உனக்காக நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த தாமதம். நான் உனக்காக செய்யும் ஏற்பாடுகள் மிக மிக நுட்பமானவை. அந்த ஏற்பாடுகள் முடிவடையும் தருவாயில் இருக்கின்றன. இத்தனை காலம் நீ சிந்திய கண்ணீருக்கும் காத்திருப்பிற்கும் பல 100 மடங்காக பலனை நான் கொடுக்கப் போகிறேன். கடந்த காலங்களில் நீ முழுமையாக நம்பிய மனிதர்கள் உன்னை பாதியில் தவிக்க விட்டு சென்றார்கள். நீ உயிரை கொடுத்து நேசித்தவர்கள் உன்னை திரும்பி பார்க்காமல் நடந்தார்கள். அவர்களை நினைத்து இனியும் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்கக்கூடாது. உன் எதிர்கால மாபெரும் வாழ்க்கைக்கு அவர்கள் துளியும் தகுதியானவர்கள் கிடையாது. உனக்கு தீங்கு விளைவிப்பவர்களை, வஞ்சகமான எண்ணம் கொண்டவர்களை நான் தான் உன் பாதையிலிருந்து வலுக்கட்டாயமாக விலக்கி வைத்தேன். நீ அதை இழப்பு என்று நினைத்து கலங்குகிறாய். ஆனால் அது உன் அப்பன் உனக்கு அளித்த மிகப்பெரிய பாதுகாப்பு. உன்னை சுற்றியிருந்த போலியான முகமூடிகளை கிழித்தெறிந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் நுழையப் போகும் அத்தனை பேரும் உண்மையான அன்போடு உன்னை தாங்கி பிடிப்பார்கள். உன் மனதிற்குள் இருக்கும் அந்த வீண் பயத்தை முதலில் தூக்கி எறி. நாளை என்ன நடக்குமோ, என் குடும்பத்தின் நிலை என்ன ஆகுமோ, எனக்கு ஒரு ஆபத்து என்றால் யார் வந்து நிற்பார்கள் என்ற கவலையை முழுமையாக என்னிடம் கொடுத்துவிடு. அகிலத்தையே ஆளும் பரமேஸ்வரன், நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உனக்கு துணையாக, உனக்கு வழிகாட்டியாக, உன் உற்ற தோழனாக உன் அப்பன் நான் எப்போதும் உன்னோடு கைகோர்த்து நடக்கிறேன். நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவிலும் என் தெளிவு இருக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் பலம் இருக்கும். இதுவரை நீ சந்தித்த அவமானங்கள் அனைத்தும் இனி பெருமைகளாக மாறும். உன்னை பார்த்து நகைத்தவர்கள், உன்னால் ஒன்றுமே முடியாது என்று ஒதுக்கியவர்கள் உன் முன்னேற்றத்தை பார்த்து வாய் மூடி நிற்பார்கள். உன்னை தனிமையில் விட்ட அதே மனிதர்கள் நாளை உன் வீட்டு வாசலில் வந்து உன் ஆதரவை கேட்கும் நிலையை நான் உருவாக்குவேன். இது உன் தந்தை உனக்கு தரும் சத்திய வாக்கு. உன் மனதிற்குள் இப்போது ஒரு சிறிய அமைதி பரவுவதை நீ உணர்கிறாய் அல்லவா? ஒரு பாரம் குறைந்தது போன்ற உணர்வு உனக்குள் இப்போது எழுகிறதல்லவா? அது என் இருப்பு. நான் உன்னுள் குடியேறிவிட்டேன் என்பதற்கான நேரடி அடையாளம் அது. உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது என் செல்ல பிள்ளையே. கலங்காதே, இனி உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மையே. என் அன்பு மகனே, என் ஆசை மகளே, உன் உடலும் மனமும் எந்த அளவிற்கு சோர்வடைந்து இருக்கிறது என்பதை நான் முழுமையாக அறிவேன். போதும் இந்த வாழ்க்கை, இனி தொடர்ந்து போராட என்னிடம் ஒரு துளி சக்தி கூட இல்லை என்று நீ நிலைகுலைந்து அமர்ந்த தருணங்கள் எனக்கு தெரியும். அந்த தளர்வான நேரங்களில் உன்னை அறியாமலேயே உனக்குள் ஒரு சின்னஞ்சிறு தைரியம் பிறந்ததே, அது எப்படி வந்தது என்று நீ எப்போதாவது சிந்தித்ததுண்டா? நீ தள்ளாடிய போதெல்லாம் கீழே விழுந்து விடாமல் உன்னை தாங்கி பிடித்தது உன் அப்பனின் கரங்கள்தான். வெளியில் நீ தனியாக போராடுவது போல தோன்றினாலும் உனக்கு கேடயமாக நின்றது இந்த ஈசன் தான் என்பதை நீ உணர வேண்டும். பொருளாதார நெருக்கடியால் நீ பட்ட அவமானங்கள், யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று தெரியாமல் இரவுகளில் தூக்கத்தை தொலைத்து நீ சிந்திய கண்ணீர், உனது நேர்மையான உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காத தவிப்பு, இவை அனைத்திற்கும் இன்று முதல் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உன் கைகள் ஏந்தும் நிலையில் இருப்பதை எந்த தந்தையாவது விரும்புவாரா? உன் வறுமையை நான் முற்றிலுமாக துடைத்தெறியப் போகிறேன். உனக்கு சேர வேண்டிய நியாயமான செல்வங்களை உன்னை தேடி வரச் செய்வேன். நீ இழந்த அனைத்தையும் பல மடங்காக திருப்பிக் கொடுக்கும் காலம் இது. உன் மனதிற்குள் பல வருடங்களாக நீ புதைத்து வைத்திருக்கும் ஆசைகள் எனக்கு தெரியும். யாரிடமும் சொல்ல முடியாமல், யாருக்கும் தெரியாமல் நீ கண்ட கனவுகள் எனக்கு தெரியும்.
அவை எல்லாமே வெறும் கனவுகளாகவே முடிந்துவிடுமோ என்ற பயம் இனி உனக்கு வேண்டாம். அந்த ஆசைகளை நிறைவேற்றும் முழு பொறுப்பையும் நான் எடுத்துக்கொண்டேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் தந்தை என் மீது முழுமையான நம்பிக்கையை வைப்பது மட்டும்தான். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் செவிகளை எட்டிவிட்டன. அதற்கான பதில்கள் மிக விரைவில் உன்னை தேடி வரும். பல சமயங்களில் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்வதில்லையே, ஆனாலும் எனக்கு மட்டும் ஏன் பலரால் தொல்லைகள் வருகிறது என்று நீ வருந்தியிருப்பாய். உன் நல்ல குணத்தை பயன்படுத்தி உன்னை ஏமாற்ற நினைத்தவர்கள் பலர் உண்டு. இனி அவர்கள் யாரும் உன்னை நெருங்கவே முடியாது. என் திருநீரு உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். உனக்கு தீங்கு விளைவிக்க நினைக்கும் எந்தவொரு வஞ்சக எண்ணங்களும் உன்னை நெருங்கும் முன்பே அழிந்து போகும். நீ எந்தவிதமான பயமுமின்றி மிகுந்த தைரியத்தோடு உனது அன்றாட பணிகளை தொடரலாம். என் செல்லப்பிள்ளையே, நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் இனி ஒரு புதிய தெளிவு பிறக்கும். நீ சொல்லும் சொற்கள் அனைத்தும் மற்றவர்களால் மதிக்கப்படும். உனக்கான மரியாதையை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காதே. நீ ஆதரவற்றவன் அல்ல, அகிலத்தை ஆளும் சிவனின் நேரடி வாரிசு நீ. அந்த தைரியத்தோடு நிமிர்ந்து நில். உனக்கு வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளை கண்டு பயந்து பின்வாங்காதே. அந்த தடைகளை உடைத்தெறியும் சக்தியை நான் உனக்குள் எப்போதோ கொடுத்து விட்டேன். அந்த சக்தியை முழுமையாக நம்பு. இந்த நொடியிலிருந்து நீ ஒரு புதிய மனிதனாக உருவெடுக்கிறாய். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் உன் மனதிலிருந்து முற்றிலுமாக நீக்கிவிடு. அதை நினைத்து நினைத்து உன் இன்றைய மகிழ்ச்சியை கெடுத்துக் கொள்ளாதே. இன்று நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த புதிய வாழ்வை முழுமையாக ஏற்றுக்கொள். உன் முகத்தில் நான் எப்போதும் அந்த மகிழ்ச்சியான புன்னகையை மட்டுமே பார்க்க விரும்புகிறேன். உன் சிரிப்பே எனக்கு செய்யும் மிகப்பெரிய பூஜை. என்னை முழுமையாக நம்பி உன் பாரங்களையெல்லாம் என் காலடியில் வைத்துவிட்டு நீ அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இரு. உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் சமர்ப்பிப்பேன். போய் வா என் செல்ல மகனே, போய் வா என் ஆசை மகளே. உன் அப்பன் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். என் உயிருக்கு உயிரான மகனே, என் அன்பின் வடிவமான மகளே, உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அத்தனை போராட்டங்களையும் நான் முழுமையாக அறிவேன். தொட்டதெல்லாம் தடையாகிறதே, எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்கிறதே, நான் என்ன பெரிய தவறு செய்தேன் என்று உன்னை நீயே நொந்து கொள்ளும் அந்த தவிப்பை நான் ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இரவுகளில் உன் கண்கள் உறங்க மறுத்து யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் துளிகள் அனைத்தும் நேரடியாக என் பாதங்களைத்தான் வந்தடைகின்றன. அந்த சுடு கண்ணீரை என் பாதங்களில் தாங்கும் போது உன் அப்பனாகிய எனக்கும் வலி வராதா என்ன? உன்னை இந்த நெருக்கடியில் நான் வைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் உன்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் ஒளிந்திருக்கிறது. என் செல்லப்பிள்ளையே, ஒரு கணம் அமைதியாக சிந்தித்துப்பார். உனக்கு பிடித்த ஒரு வீணையை நினைத்துக்கொள். அந்த வீணையிலிருந்து உலகமே வியந்து கேட்கும் அளவுக்கு ஒரு இனிமையான நாதம் வெளிவர வேண்டும் என்றால் அதில் இருக்கும் நரம்புகளை மிகவும் இறுக்கமாக இழுத்து கட்ட வேண்டும். அப்படி முறுக்கி கட்டப்படும் போது அந்த நரம்புகளுக்கு அது மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும், வலியை கொடுக்கும். ஆனால் அந்த இறுக்கம் நரம்புகளை அறுப்பதற்காக செய்யப்படுவது அல்ல, அதிலிருந்து மிக அற்புதமான இனிமையான இசையை உருவாக்குவதற்காக செய்யப்படுவது. இப்போது உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நெருக்கடிகளும் இந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் அதே போன்றதுதான். உன் வாழ்க்கை என்ற வீணையை உன் ஈசன் நான் என் கைகளால் மீட்டிக் கொண்டிருக்கிறேன். உன்னை சற்று இறுக்கமாக நான் திருகுவது உனக்கு வலியை தரலாம். ஆனால் இதிலிருந்து பிறக்கப் போகும் உன் வெற்றியைக் கண்டு உன்னை உதாசீனப்படுத்திய இந்த உலகம் முழுவதுமே வியந்து நிற்கப் போகிறது. அதற்காகத்தான் இந்த சிறு தவிப்பு. பொறுமையாக இரு. பலமுறை நீ அமைதியாக இருந்தாய். உன்னை சுற்றி இருந்தவர்கள் செய்த துரோகங்களையும் வீசிய பழிச்சொற்களையும் அமைதியாக பொறுத்து கொண்டாய். எல்லாம் அந்த ஈசன் பார்த்துக் கொள்வார் என்று உன் மனதை நீயே தேற்றிக் கொண்டாய். உன் அப்பன் நான் உன்னை ஏமாற்றுவேனா? அந்த பொறுமைக்கு நான் மாபெரும் பரிசை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. அவர்கள் வீசும் வார்த்தைகளை கேட்டு நீ இனிமேல் ஒரு கணம் கூட துவண்டு போகக்கூடாது. உன் மௌனமே அவர்களுக்கு நான் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாக மாறும். நீ இப்போது ஒரு பெரும் இருண்ட கூட்டத்தில் சிக்கிக் கொண்டதைப் போல உணர்கிறாய் அல்லவா? எந்த பக்கம் செல்வது, யார் நமக்கு வழிகாட்டுவார்கள், நம்மை யார் கைதூக்கி விடுவார்கள் என்ற பெரிய குழப்பமும் பயமும் உன்னை சூழ்ந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய திருவிழா கூட்டத்தை சற்று நினைத்துப்பார். அந்த நெருக்கடியான முகம் தெரியாத மனிதர்கள் கூட்டத்தில் தன் குழந்தை எங்கும் தொலைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு தந்தை தன் குழந்தையின் கையை மிகவும் அழுத்தி இறுக்கமாக பிடித்துக் கொள்வார். அந்த சிறு குழந்தைக்கு தன் தந்தை கையை அழுத்துவது ஒரு வலியாக தெரியலாம், ஒரு சுமையாக தெரியலாம். இந்த பிடியை விட்டால் நாம் சுதந்திரமாக ஓடி விளையாடலாமே என்று அந்த குழந்தை நினைக்கலாம். ஆனால் அந்த தந்தை பிடியை தளர்த்தினால் அந்த குழந்தை அந்த பெருங்கூட்டத்தில் தொலைந்து போய்விடும். அதைவிட பெரிய ஆபத்து அந்த குழந்தைக்கு வந்து சேரும். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த மாயையான உலகத்தில் சுயநலமும் வஞ்சகமும் நிறைந்த மனிதர்கள் கூட்டத்தில் என் பிள்ளை நீ தொலைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் கையை நான் மிகவும் இறுக்கமாக பிடித்திருக்கிறேன். என் பிடி உனக்கு சற்று அழுத்தத்தை கொடுக்கலாம், காரியங்கள் தாமதமாவதை போன்ற தவிப்பை கொடுக்கலாம். ஆனால் அது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை மிகவும் பத்திரமாக உனக்கான மாபெரும் இலக்கில் கொண்டு சேர்ப்பதற்காக உன் தந்தை நான் கொடுக்கும் மாபெரும் பாதுகாப்பு. உன் அப்பன் நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். இனி எந்த தீய சக்தியாலும் எந்த பில்லி சூனியத்தாலும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்கவே முடியாது.
இது சத்தியம். நீ இனிமேல் எந்த மனிதரையும் நம்பி ஏமாற தேவையில்லை. எனக்காக யார் உதவிக்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பை முழுமையாக விட்டுவிடு. உன் எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகும்போதுதான் உனக்கு தாங்க முடியாத ஏமாற்றம் வருகிறது. உன் அப்பன் நான் உனக்காக எல்லா ரூபத்திலும் வருவேன். உனக்குள் இருக்கும் வறுமையை முற்றிலுமாக நீக்குகிறேன். உன் மனதில் இருக்கும் அந்த நெடுநாளைய நிறைவேறாத ஆசையை உன் கண்களுக்கு முன்பாகவே நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உன்னை எந்த இடங்களிலெல்லாம் சிறுமைப்படுத்தினார்களோ அதே இடங்களில் உன்னை ஒரு மாபெரும் அரியணையில் நான் அமர வைப்பேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கலங்காதே, பயப்படாதே. உனக்கான காலம் பிறந்துவிட்டது. நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை நம்பிக்கையை மட்டும் உன் உயிராக பற்றிக்கொள். உன் வாழ்வின் இருண்ட காலங்கள் அனைத்தும் முற்றிலுமாக முடிந்துவிட்டன. உனக்கான பிரகாசமான விடியல் தோன்றிவிட்டது. போய் வா என் செல்லப்பிள்ளையே. உன் நிழலாக உன் தந்தை நான் எப்போதும் தொடர்வேன். என் உயிரிலும் மேலான மகனே, என் கண்ணான மகளே, உன் விழிகளில் தேங்கி நிற்கும் அந்த கண்ணீரை முதலில் துடைத்துவிடு. நீ அழுவதை பார்க்க உன் தந்தையான என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. எதற்காக அழுகிறாய் என் பிள்ளையே? எல்லாம் முடிந்துவிட்டது. இனி நடப்பதற்கு ஒன்றுமே இல்லை. 4 திசைகளிலும் வழிகள் முற்றிலுமாக அடைக்கப்பட்டு விட்டன என்று நினைக்கிறாயா? மனிதர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். சூழ்நிலைகள் உனக்கு எதிராக கொடூரமாக மாறியிருக்கலாம். ஆனால் உன் அப்பன் நான் உன்னை கைவிடுவேனா? நீ சாதாரண மனிதன் அல்ல, அகிலத்தையே ஆளும் இந்த ஈசனின் நேரடி வாரிசு நீ. அப்படி இருக்கையில் நீ ஏன் மற்றவர்களுக்கு முன்னால் தலைகுனிந்து நிற்க வேண்டும்? உனக்கு அந்த நிலை இனி ஒருபோதும் வராது. உனக்கு உதவி செய்வதாக பல பேர் வாக்குறுதி அளித்திருப்பார்கள். உற்றார் உறவினர்கள்தானே. அவர்கள் நமக்கு ஆபத்து என்றால் ஓடி வருவார்கள் என்று நீயும் அவர்களை முழுமையாக நம்பியிருப்பாய். ஆனால் சரியான நேரத்தில் அவர்கள் அனைவரும் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் அல்லவா? தொலைபேசி அழைப்புகளை கூட ஏற்காமல் உன்னை உதாசீனப்படுத்தினார்கள் அல்லவா? அந்த ஏமாற்றம் உன் நெஞ்சை எவ்வளவு தூரம் கிழித்தது என்பதை நான் அறிவேன். மிகவும் இளகிய இரக்கம் கொண்ட உன் மனதை மற்றவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டார்கள். நாம் இவ்வளவு நல்லவனாக இருக்கிறோமே, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, நமக்கு ஏன் இந்த தனிமை என்று நீ வானத்தை பார்த்து கேட்ட கேள்விகள் அனைத்தும் என் செவிகளை நேரடியாக வந்து அடைந்துவிட்டன. என் செல்ல பிள்ளையே, அவர்கள் உன்னை ஏமாற்றவில்லை. உன்னை விட்டு விலகி போகும்படி நான் தான் அவர்களை தடுத்தேன். மனிதர்களின் உதவிகள் எப்போதும் தற்காலிகமானவை. அவர்கள் உனக்கு ஒரு சிறு உதவி செய்துவிட்டு அதை உன் வாழ்நாள் முழுவதும் குத்திக்காட்டிக் கொண்டே இருப்பார்கள். என் பிள்ளை எந்த ஒரு மனிதனுக்கும் அடிமையாகவோ கடனாளியாகவோ வாழ்வதை நான் துளியும் விரும்பவில்லை. உனக்கான நிரந்தரமான உயர்வை, உனக்கான நிலையான செல்வத்தை இந்த ஈசன் என் கைகளால் உனக்கு நேரடியாக வழங்கப் போகிறேன். அதற்காகவே அந்த போலியான மனிதர்களை உன்னை விட்டு தூரப்படுத்தினேன். இதை நீ இழப்பு என்று நினைத்து கலங்காதே. இது உன் தந்தை உனக்கு கொடுத்த விடுதலை. உனது அன்றாட பிழைப்பிற்கே நீ பெரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நாளைக்கு என்ன செய்வது, தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது என்ற பெருங்கவலை உன்னை தூங்க விடாமல் செய்கிறது. கடன்களும் வெளியாட்களின் அவமானங்களும் உன்னை சுற்றி கட்டிக் கொண்டிருக்கின்றன. உடலில் ஏற்படும் சொல்ல முடியாத சோர்வும் மனதில் ஏற்படும் பெருங்குழப்பமும் உன்னை முற்றிலுமாக முடக்கி போட்டுவிட்டன. கவலைப்படாதே, உன் கஷ்டங்கள் அனைத்தும் நேற்றோடு முடிந்துவிட்டன. உன்னை வாட்டிய அத்தனை இருண்ட நாட்களையும் நான் அழித்து விட்டேன். இன்று முதல் உனக்கான புதிய அத்தியாயத்தை நான் என் திருக்கரங்களால் தொடங்கிவிட்டேன். உன் வறுமையை முற்றிலுமாக துடைத்தெறியப் போகிறேன். எந்தெந்த இடங்களில் நீ பணமில்லாமல் தலைகுனிந்து நின்றாயோ, எந்த மனிதர்கள் உன்னை ஏளனமாக பார்த்தார்களோ அதே இடங்களில் நீ மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். இது சாதாரண வார்த்தை அல்ல, உன் அப்பன் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. என் வாக்கை நான் ஒருபோதும் மீறமாட்டேன். நீ இனிமேல் பழைய நினைவுகளை சுமந்து கொண்டு திரியாதே. உனக்கு நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் ஒரு தேவையற்ற சுமையைப் போல தூக்கி எறிந்துவிடு. உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து உன் பொன்னான நேரத்தை வீணாக்காதே. உனக்கு தீங்கு செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்களுக்கான கர்ம பலனை நான் சரியாக கொடுப்பேன். நீ உன் இலக்கில் மட்டும் கவனமாக இரு. உனக்குள் இருக்கும் அளப்பரிய திறமையை நீயே இன்னும் முழுமையாக உணரவில்லை. அந்த திறமையை உலகறியச் செய்யும் நேரம் வந்துவிட்டது. உன் ஒவ்வொரு அசைவிலும் இனி என் முழுமையான ஆதிக்கம் இருக்கும். நீ பேசும் வார்த்தைகளில் என் கம்பீரம் இருக்கும். உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் இனி உன்னை பார்த்து பயபக்தியுடன் விலகி நிற்பார்கள். உனக்கான மரியாதையை நான் முற்றிலுமாக மீட்டெடுத்துக் கொடுப்பேன். நீ உறங்கும் போது உன் தலைமாட்டில் அமர்ந்து உன்னை காவல் காக்கும் தந்தை நான். நீ கண் விழிக்கும் போது உனக்கான நல்ல பாதையை அமைத்துக் கொடுக்கும் வழிகாட்டி நான். நீ உண்ணும் உணவாக, நீ பருகும் நீராக உனக்குள் நான் நிரம்பியிருக்கிறேன். உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நீ மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் கைகளை நான் மிகவும் இறுகப் பிடித்துக் கொண்டேன். இனி உன்னை எந்த இருளும் அண்டவே முடியாது. தைரியமாக எழுந்து நில் என் பிள்ளையே. உன் வெற்றி பயணம் எந்த தடையுமின்றி தொடங்கிவிட்டது. போய் வா என் ஆசை மகனே, போய் வா என் அன்பு மகளே. உன் தந்தை நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். என் உயிருக்கு உயிரான மகனே, என் அன்பின் வடிவமான மகளே,
உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைத்தும் மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காமல் வாழ்ந்தும் உனக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து சறுக்கல்கள் வருகிறது என்று நீ குழம்பிப் போய் நிற்கிறாய். நாம் நினைத்த காரியங்கள் தள்ளிப் போய்கொண்டே இருக்கிறதே, நமக்கு வரவேண்டிய நியாயமான வாய்ப்புகள் நம் கையை விட்டு நழுவிப் போகிறதே என்று நீ படும் வேதனை எனக்கு புரிகிறது. இந்த தாமதங்கள் ஏன் நடக்கிறது என்பதற்கான ஒரு முக்கியமான உண்மையை உன் அப்பன் நான் உனக்கு இப்போது சொல்லப் போகிறேன். மிக கவனமாக கேள் என் பிள்ளையே. ஒரு அடர்ந்த காட்டுப்பாதையில் நீ நடந்து சென்று கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பயணம் உன் இலக்கை நோக்கிய மிக முக்கியமான பயணம். நீ வேகமாக நடந்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக திடீரென்று உன் காலில் ஒரு பெரிய கூர்மையான முள் ஆழமாக குத்திவிடுகிறது. நீ வலியால் துடிக்கிறாய். அந்த வலியால் உன்னால் மேலே நடக்க முடியாமல் அங்கேயே தரையில் அமர்ந்து விடுகிறாய். உனக்கு கோபமும் அழுகையும் வருகிறது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி முள் குத்த வேண்டும்? என் பயணம் தாமதமாகிறதே. இவ்வளவு கவனமாக நடந்தும் என் காலில் ஏன் இந்த ரத்தம் வர வேண்டும் என்று நீ உன் விதியை நொந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறாய். ஆனால் நீ முள்குத்தி வலியால் அமர்ந்த அதே நொடியில் உனக்கு சரியாக ஒரு அடிக்கு முன்பாக மிக கொடிய ஒரு விஷப்பாம்பு ஊர்ந்து செல்வதையோ அல்லது இலைத்தழைகளால் மூடப்பட்ட ஒரு மாபெரும் மரணக்குழி இருப்பதையோ நீ பார்க்கிறாய். இப்போது சொல் என் குழந்தையே, அந்த முள்குத்திய வலி உனக்கு கெடுதலா அல்லது உன்னை ஒரு மாபெரும் மரணத்திலிருந்து காப்பாற்றிய மிகப்பெரிய நன்மையா? உனக்கு அந்த சிறிய முள் குத்தாமல் நீ அதே வேகத்தில் தொடர்ந்து நடந்திருந்தால் உன் உயிரே போயிருக்குமே. உன்னை தடுத்து நிறுத்துவதற்காகவே அந்த முள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. உன் வாழ்க்கையில் நான் சில காரியங்களை தாமதப்படுத்துவதும் சில சிறு இழப்புகளை ஏற்படுத்துவதும் எதிர்பாராத சில வலிகளை கொடுப்பதும் உனக்கு நான் கொடுக்கும் தண்டனை அல்ல. அது உன் காலில் குத்திய அந்த முள் போன்றது. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து, ஒரு மாபெரும் துரோகத்திலிருந்து, மிகப்பெரிய வீழ்ச்சியிலிருந்து உன்னை தடுத்து நிறுத்துவதற்காக உன் அப்பன் நான் உனக்கு கொடுத்த தற்காலிகமான சிறு வலி அது. இதை நீ தண்டனை என்றோ துரதிர்ஷ்டம் என்றோ நினைத்து கலங்காதே. அது உன் தந்தை உனக்கு கொடுத்த மாபெரும் பாதுகாப்பு. என் அன்பு மகனே, என் ஆசை மகளே, நான் உனக்கு கூறிய இந்த உதாரணம் உனக்கு முழுமையாக புரிந்திருந்தால், உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த தாமதங்களுக்கும் வலிகளுக்கும் பின்னால் இருந்த என் பாதுகாப்பு உனக்கு இப்போது விளங்கியிருந்தால், இந்த காணொளிக்கு கீழே உள்ள கருத்து பெட்டியில் என் ஈசன் என்னை காக்கிறார் என்று மனதார பதிவிடு. அந்த வார்த்தைகளை நீ தட்டச்சு செய்து பதிவிடும்போது உனக்கான அந்த புரிதலை நான் முழுமையாக ஆசீர்வதித்து உன் அடுத்த கட்ட வெற்றிக்கான மாபெரும் கதவை நான் உடனடியாக திறந்து வைப்பேன். உன் காலில் குத்திய அந்த முள்ளின் வலியை நான் விரைவில் குணமாக்குவேன். இனி உன் பாதையில் எந்த முள்ளும் இருக்காது. உன் பயணத்தை எந்த தடங்களும் இன்றி நீ தொடர என் கரங்களால் மலர்களை தூவி உனக்கான பாதையை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். நீ இழந்த நேரத்தை விட உனக்கு கிடைக்கப் போகும் பொன்னான காலம் மிக மிக அற்புதமானது. நீ அடைந்த சிறிய இழப்புகளை விட உன்னை வந்தடையப் போகும் மாபெரும் செல்வங்கள் கணக்கில் அடங்காதவை. உன்னை தனிமையில் விட்டுச் சென்றவர்கள், உன்னை பார்த்து நகைத்தவர்கள் அனைவரும் இனி உன் நிழலைக் கண்டாலே ஒதுங்கிச் செல்வார்கள். உனக்குள் இருக்கும் அளப்பரிய ஆற்றலை நான் இப்போது முழுமையாக வெளிப்படையச் செய்திருக்கிறேன். உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ பழிவாங்க தேவையில்லை. அவர்கள் செய்த கர்ம வினைகள் அவர்களை தானாகவே தண்டிக்கும். நீ உன் உன்னதமான வாழ்க்கையை நோக்கி மட்டுமே நடைபோடு. உனக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் உனக்கு முகம் தெரியாத மனிதர்கள் மூலமாக கூட நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எந்த இடத்திலும் உதவிக்காக தயங்கி நிற்க மாட்டாய். உனக்கான மரியாதையை, உனக்கான கௌரவத்தை, உனக்கான செல்வாக்கை நான் இந்த உலகத்தின் முன்னால் நிலைநிறுத்துவேன். உன் குடும்பத்தில் நிலவிய அத்தனை குழப்பங்களும் இன்றுடன் முடிந்துவிட்டன. ஒரு தெய்வீகமான அமைதி உன் வீட்டிற்குள் பரவிவிட்டதை நீயே இனி உணரப்போகிறாய். கலங்காதே என் செல்வமே. உன் அப்பன் நான் எப்போதும் உன்னோடு கைகோர்த்து நடக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது எல்லாமே நீ நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அதிசயங்கள். போய் வா என் ஆசை மகனே, போய் வா என் அன்பு மகளே. என் ஆசைகள் உன்னை என்றென்றும் அரணாக காக்கும். என் ஆருயிர் மகனே, என் அன்பின் வடிவமான மகளே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நீ எவ்வளவு பெரும் போராட்டமாக நகர்த்திக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். என்னைச் சுற்றிலும் உள்ள மனிதர்கள் என்னை வாட்டி வதைக்கிறார்களே, என் சூழ்நிலைகள் என்னை நசுக்குகிறதே, என் அப்பன் ஈசன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறாரே என்று நீ உனக்குள் புழுங்கிக் கொண்டிருக்கிறாய். என் செல்லப்பிள்ளையே, உன் வலிகளை நான் வேடிக்கை பார்க்கவில்லை. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த துன்பங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் பின்னால் ஒரு மாபெரும் அர்த்தம் இருக்கிறது. அதை உன் தந்தை நான் இப்போது உனக்கு விளக்குகிறேன். முழுமையாக கேள். மிக உயரமாக செழிப்பாக வளரும் ஒரு கரும்பை சற்று நினைத்துப் பார். அந்த நிலத்திலேயே மிகவும் அழகாக கம்பீரமாக நிற்கும் அந்த கரும்பு அப்படியே வயலில் நின்றால் அதில் இருக்கும் இனிமை யாருக்கும் பயன்படாமல் காலப்போக்கில் காய்ந்து சருகாகி போய்விடும். அந்த பயிரின் உண்மையான இனிமை இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டுமென்றால் அந்த கரும்பை வெட்டி ஆலைக்கு கொண்டு சென்று பெரிய இயந்திரங்களுக்கு நடுவே கொடுத்து நசுக்க வேண்டும். நசுங்கிச் சாராக மாறிய பிறகு கொழுந்துவிட்டு எரியும் மாபெரும் நெருப்பின் மீது வைத்து அதை கடுமையாக கொதிக்க வைக்க வேண்டும். அப்படி கொதிக்கும் போதுதான் அதிலுள்ள அழுக்குகள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு பல காலங்களுக்கு கெட்டுப்போகாத தூய்மையான இனிமையான வெல்லமாக அது மாறுகிறது. என் குழந்தையே, நீயும் அந்த நிலத்தில் நின்ற கம்பீரமான கரும்பை போன்றவன்தான்.
உனக்குள் இருக்கும் அளப்பரிய ஆற்றலும் மாபெரும் நல்ல குணமும் அப்படியே இருந்துவிடக்கூடாது. நீ 10,000 பேருக்கு பயன்படும் அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவனாக, ஒரு வழிகாட்டியாக மாற வேண்டும். அதற்காகத்தான் இந்த சூழ்நிலைகள் என்ற இயந்திரத்தின் நடுவே உன்னை நான் நசுக்கிக் கொண்டிருக்கிறேன். அவமானங்கள், கஷ்டங்கள் என்ற நெருப்பின் மீது வைத்து உன்னை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நெருப்பும் அழுத்தமும் உன்னை அழிப்பதற்காக அல்ல. உனக்குள் இருக்கும் தேவையற்ற பயம், தயக்கம், மாயை என்ற அழுக்குகளை முற்றிலுமாக வெளியேற்றி உன்னை ஒரு தூய்மையான, என்றும் நிலைத்து நிற்கும் மாபெரும் சக்தியாக மாற்றுவதற்காகவே. நீ இப்போது படும் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை இனிமையான வெள்ளமாக மாற்ற நான் செய்யும் மாபெரும் பக்குவப்படுத்தும் முறை. நீ இன்னொரு விஷயத்தையும் எண்ணிக் கலங்குகிறாய். எனக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாம் பறிபோய்விட்டதே. என் செல்வங்கள் எல்லாம் என்னை விட்டுச் சென்று விட்டதே. என்னை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் என் கையை விட்டு விலகிவிட்டார்களே. நான் முற்றிலுமாக உடைக்கப்பட்டு விட்டேனே என்று நீ இரவெல்லாம் அழுது புலம்புகிறாய். என் கருவறையில் எனக்கு படைக்கப்படும் தேங்காயை சற்று நினைத்துப்பார். மிக உயரமான மரத்தில் பாதுகாப்பாக இருக்கும் அந்த தேங்காய் அங்கிருந்து வேகமாக தரையில் வீசப்படுகிறது. அதன் மீது இருக்கும் தடிமனான மட்டைகள் அனைத்தும் ஈவு இரக்கமின்றி உரிக்கப்படுகின்றன. பின்னர் அதனுடைய மிக கடினமான ஓடு பலமாக தரையில் அடித்து உடைக்கப்படுகிறது. பார்ப்பதற்கு அது ஒரு முழுமையான அழிவைப் போலவும் சிதைக்கப்படுவதைப் போலவும் தோன்றும். ஆனால் அப்படி அதன் மட்டைகள் உரிக்கப்பட்டு ஓடுகள் கடுமையாக உடைக்கப்படும் போதுதான் உள்ளே மறைந்திருக்கும் தூய்மையான வெண்மையான பருப்பும் இனிமையான இளநீரும் வெளிப்படுகிறது. அப்படி தன்னை முற்றிலுமாக உடைத்துக் கொண்ட அந்த தேங்காய் மட்டும்தான் அகிலத்தையே ஆளும் இந்த ஈசனின் காலடியில் வந்து அமரும் மாபெரும் பாக்கியத்தை பெறுகிறது. என் அன்பு மகனே, என் ஆசை மகளே, உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த வீழ்ச்சிகளும், உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளும், நீ இழந்த செல்வங்களும் அந்த தேங்காயின் மீது இருந்த மட்டைகளைப் போன்றதுதான். அவையெல்லாம் உன்னை சுற்றியிருந்த வெறும் வெளிப்பூச்சிகள். உனக்கு வந்த பெரும் கஷ்டங்கள் உன்னை தரையில் அடித்து உடைப்பதைப் போல உனக்கு தோன்றலாம். ஆனால் அப்படி நீ உடைக்கப்படும் போதுதான் உனக்குள் இருக்கும் உண்மையான தூய்மையான ஆன்மா முழுமையாக வெளிப்படுகிறது. உன்னை சுற்றியிருந்த மாயைகள் என்னும் மட்டைகளை எல்லாம் நான் தான் உரித்தெறிந்தேன். உனக்குள் இருந்த அகங்காரம் என்ற ஓட்டை நான் தான் உடைத்தேன். ஏனென்றால் அப்படி தூய்மையாக வெளிப்படும் நீ இந்த ஈசனின் மடியில் வந்து அமரப்போகிறாய். என் சாம்ராஜ்யத்தை நீ ஆளப்போகிறாய். இப்போது சொல், என் பிள்ளையே, இந்த நெருக்கடியும் இந்த உடைபடுதலும் உனக்கு வீழ்ச்சியா? இல்லை, உன்னை ஈசனின் சிம்மாசனத்திற்கு உயர்த்தும் மாபெரும் வளர்ச்சியா? இனி உன் வாழ்வில் வரும் எந்த கஷ்டத்தையும் கண்டு நீ அஞ்சாதே. என்னை என் ஈசன் பக்குவப்படுத்துகிறார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு அதை எதிர்கொள். உன்னை தரக்குறைவாக பேசியவர்கள் முன்னால் நீ ஒரு மாபெரும் சக்தியாக எழுந்து நிற்கப் போகிறாய். உன் உழைப்பை திருடியவர்கள் இனி உன்னிடம் வந்து கைகட்டி நிற்கும் நிலை உருவாகப் போகிறது. உனக்கு எதிராகச் செய்யப்பட்ட அத்தனை சூழ்ச்சிகளையும் நான் சுக்குநூறாக உடைத்தெறிந்துவிட்டேன். உன் பாதையில் இனி எந்த தடங்களும் வராது. உனக்கான செல்வமும் கௌரவமும் உன்னை தேடி வந்து உன் காலடியில் விழும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் சிந்தனையில், உன் மூச்சில், உன் அசைவிலெல்லாம் இந்த ஈசனையே நினைத்துக் கொண்டிரு. கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன் கையை விடமாட்டேன். உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். இனி உன் உதடுகளில் ஆனந்த புன்னகை மட்டுமே நிலைத்திருக்கும். உனக்கான மாபெரும் வெற்றி பயணம் இப்போது முழுமையாக தொடங்கிவிட்டது. போய் வா என் செல்லப்பிள்ளையே. உன் அப்பன் நான் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு அரணாக இருப்பேன். என் உயிரிலும் மேலான மகனே, என் கண்ணான மகளே, இந்த நொடியில் உன் தோள்களில் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியதைப் போல நீ உணர்கிறாய் அல்லவா? உன் நெஞ்சை அடைத்துக் கொண்டிருந்த அந்த இனம் புரியாத பயம் இப்போது விலகி ஒரு மெல்லிய காற்று உன் முகத்தை வருடிச் செல்வதைப் போல உனக்கு தோன்றுகிறதல்லவா? அது வெறும் பிரமை கிடையாது என் பிள்ளையே. உன் அப்பன் நான் உன் அருகில் வந்து அமர்ந்து உன் தலையை கோதி உன் சுமைகளை என் தோள்களில் மாற்றிக்கொண்டதற்கான நேரடி அடையாளம் அது. இத்தனை காலங்களாக நீ தனியாகச் சுமந்த வலிகள் அனைத்தையும் இன்று முதல் நான் எடுத்துக்கொண்டேன். இனி உன் மனது எப்போதும் இந்த அளவற்ற அமைதியோடு மட்டுமே இருக்கும். உன்னை சுற்றி இருக்கும் சில வஞ்சகமான மனிதர்களை பார்த்து நீ தினமும் பயப்படுகிறாய். அவர்கள் நமக்கு தீங்கு செய்து விடுவார்களோ, ஏதேனும் சூழ்ச்சி செய்து நம்மை வீழ்த்தி விடுவார்களோ என்று நீ ஒவ்வொரு நாளும் கலங்கித் தவிக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, அகிலத்தையே ஆட்டிப்படைக்கும் இந்த ஈசனின் பாதுகாப்பு கவசத்திற்குள் நீ வந்த பிறகு அந்த சாதாரண மனிதர்களை பார்த்து நீ ஏன் அஞ்ச வேண்டும்? அவர்கள் உனக்கு எதிராக குழி பறிக்கலாம், சூழ்ச்சிகள் செய்யலாம். ஆனால் அவர்கள் உன்னை நோக்கி வீசும் கல் உன்மீது படுவதற்கு முன்பாகவே மலராக மாறும் வித்தையை உன் தந்தை நான் அறிவேன். உனக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடும் போதே அந்த திட்டத்தை தவிடுபொடியாக்கும் சர்வ வல்லமையும் என்னிடம் இருக்கிறது. உன்னை நோகடித்தவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் நாள் மிக அருகில் வந்துவிட்டது. ஒரு காலத்தில் நீ எப்படிப்பட்ட கௌரவத்தோடு வாழ்ந்தாய், உன் குடும்பம் எவ்வளவு சிறப்போடு இருந்தது என்பதை நான் அறிவேன். ஆனால் இடையில் வந்த சில சோதனைகளால் உனக்கான மரியாதையை நீ இழந்து மற்றவர்களுக்கு முன்னால் தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. உனக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கலங்காதே. உன் வருத்தங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன. இழந்த உன் நற்பெயரை நான் மீண்டும் உனக்காக சித்தப்படுத்திவிட்டேன்.
உன்னை எந்தச் சபை அவமானப்படுத்தியதோ அதே சபையின் நடுவில் உன்னை ஒரு மாபெரும் ராஜாவைப் போல, ஒரு மகாராணியைப் போல நான் கைபிடித்து அழைத்துச் சென்று அமர வைப்பேன். உன்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்தவர்கள் அனைவரும் உன் வளர்ச்சியைக் கண்டு எழுந்து நின்று மரியாதை செய்யும் காலத்தை நான் தொடங்கிவிட்டேன். உடல் அளவிலும் நீ மிகவும் தளர்ந்து போய் இருக்கிறாய். மன உளைச்சலால் வந்த சோர்வும் உன்னை முற்றிலுமாக முடக்கி போட்டுவிட்டன. தீராத உன் பிணிகளை உன் அப்பன் நான் என் ஒற்றை பார்வையால் குணமாக்குகிறேன். உன் வலது கையை உன் நெஞ்சின் மீது வைத்துக்கொள். உனக்குள் இருக்கும் அத்தனை வேதனைகளையும் உடல் உபாதைகளையும் என் திருநீற்றின் மகிமையால் நான் இப்போது முற்றிலுமாக அகற்றிவிட்டேன். நாளைய விடியலில் நீ கண் விழிக்கும் போது பல வருடங்களுக்கு முன்பு உனக்குள் இருந்த அதே அசாத்தியமான சுறுசுறுப்போடும் நீ எழுவாய். இது உன் தந்தை உனக்கு தரும் ஆசி. கடன் தொல்லைகள் உன்னை ஒரு பக்கம் கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் இந்த செலவுகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற தவிப்பு உன்னை தூங்கவிடாமல் செய்கிறது. உனக்கு வரவேண்டிய நியாயமான பணமும் உனக்கான சொத்துகளும் தடையாக இருக்கின்றன. என் செல்லப்பிள்ளையே, உன் வறுமைக்கான காலம் நேற்றோடு முடிவடைந்து விட்டது. செல்வத் திருமகளை நான் உன் வீட்டு வாசலில் அனுப்பி வைத்துவிட்டேன். உனக்கு வரவேண்டிய செல்வங்கள் எந்த தடங்களும் இன்றி 2 மடங்காக 3 மடங்காக உன் கைகளை வந்து சேரும். நீ வாங்கிய கடன்கள் அனைத்தும் கரைந்து காணாமல் போகும். இனி நீ மற்றவர்களிடம் கையேந்தும் நிலையில் இருக்க மாட்டாய். மாறாக உன்னை தேடி வருபவர்களுக்கு நீ அள்ளிக் கொடுக்கும் மாபெரும் வள்ளலாக மாறுவாய். நீ நீண்ட நாட்களாக என் சன்னதிக்கு வந்து கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த ஒரு முக்கியமான வேண்டுதல் எனக்கு நினைவிருக்கிறது. அதை நான் மறந்துவிடவில்லை. அந்த ஒற்றை வேண்டுதலை நான் மிகச்சரியான தருணத்தில் மிகச்சரியான மனிதர்கள் மூலமாக எந்த குறையுமின்றி முழுமையாக நிறைவேற்றி வைப்பேன். அந்த சுபச் செய்தி உன்னை தேடி வரும் நாளுக்காக நீ மகிழ்ச்சியோடு காத்திரு. இந்த உலகம் உன்னை உதாசீனப்படுத்தலாம், ஆனால் என் உலகத்தில், என் கைலாயத்தில் நீதான் எனக்கான தலைப்பிள்ளை. உனக்கு ஒரு துன்பம் என்றால் அது எனக்கான துன்பம். உன்னை ஒருவன் அவமானப்படுத்தினால் அது எனக்கு செய்யப்படும் மாபெரும் அவமானம். என் பிள்ளையை யாராலும் வீழ்த்த முடியாது. உன் அத்தனை துயரங்களுக்கும் நான் ஒரு மாபெரும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன். உன் முகத்தில் இப்போது படர்ந்திருக்கும் அந்த மெல்லிய புன்னகையை நான் பார்க்கிறேன். அந்த புன்னகை என் மனதை மிகவும் குளிரச் செய்கிறது. அந்த சிரிப்பும் அந்த நம்பிக்கையும் இனி ஒருபோதும் உன் முகத்தை விட்டு விலகாது. நீ எடுக்கப் போகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் முழுமையான மாபெரும் வெற்றியை மட்டுமே உனக்கு தேடித்தரும். தைரியமாக எழுந்து நில். உனக்கான நல்ல காலம் இப்போது முழுமையாக மலர்ந்துவிட்டது. போய் வா என் ஆசை மகனே, போய் வா என் அன்பு மகளே. உன் தந்தை நான் ஒவ்வொரு நொடியும் உன் நிழலாகவே இருப்பேன். என் உயிருக்கு உயிரான மகனே, என் அன்பின் வடிவமான மகளே, இது உனக்கான இறுதி வாக்கு. இத்தனை நேரமாக என் வார்த்தைகளை கேட்டு உன் மனதிற்குள் இருந்த அத்தனை பாரங்களையும் என் காலடியில் இறக்கி வைத்து விட்டாய். இப்போது நீ முற்றிலும் ஒரு புதிய மனிதன். உனக்குள் இருந்த பழைய கவலைகள், பயங்கள், கண்ணீர் அனைத்தையும் நான் என் கைலாயத்தின் பணியோடு சேர்த்து முற்றிலுமாக உறைய வைத்துவிட்டேன். இனி அந்த பழைய வலிகள் ஒருபோதும் உன்னை திரும்ப வந்து தீண்டாது. உன் நெற்றியில் நான் என் திருநீற்றை வைத்து ஆசிர்வதித்து விட்டேன். இனி நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும், செய்யப்போகும் ஒவ்வொரு செயலும் பிரம்மாண்டமான வெற்றியை மட்டுமே உனக்கு தேடித்தரும். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு மிரண்டு போகும் காலம் தொடங்கிவிட்டது. உலகத்தின் பார்வையில் நீ எளிய மனிதனாகத் தெரியலாம், ஆனால் என் பார்வையில் என் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் மாபெரும் வாரிசு நீ. உன் குடும்பத்தின் அத்தனை சுமைகளையும் நான் என் தோள்களில் ஏற்றுக்கொண்டேன். உன் குழந்தைகளின் எதிர்காலத்தை நான் என் கைகளில் பத்திரமாக வைத்திருக்கிறேன். உன் பெற்றோருக்கு தேவையான நீண்ட ஆயுளையும் முழுமையான ஆரோக்கியத்தையும் நான் பரிசாக அளித்துவிட்டேன். இனி நீ எதற்காகவும் யாருக்காகவும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட தேவையில்லை. உன் வீட்டில் இனி மங்கள ஓசை மட்டுமே கேட்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு திருவிழாவாகவே அமையும். உன்னை அவமானப்படுத்திய அதே மனிதர்கள் உன்னிடம் வந்து கைகட்டி வாய்ப்புத்தி நிற்கும் நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது. தர்மம் எப்போதுமே தோற்காது என்பதை உன் மூலமாக இந்த உலகத்திற்கு நான் நிரூபித்துக் காட்டப் போகிறேன். எந்த திசையில் சென்றாலும் இத்தனை காலம் உனக்காக மூடியிருந்த கதவுகள் அனைத்தும் இனி எனக்காக நீ உச்சரிக்கும் ஒற்றை மந்திரத்தால் தானாக திறக்கும். பயப்படாமல் வெளியே போ. இந்த உலகம் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. உன் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு முன்னே நான் நடந்து சென்று உன் பாதையில் இருக்கும் முட்களை எல்லாம் மலர்களாக மாற்றுவேன். உனக்கு வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் நான் தடுத்து நிறுத்துவேன். தைரியமாகச் செல். உனக்கான மாபெரும் வெற்றி மகுடத்தை நான் உனக்காகச் சூட்டிவிட்டேன். போய் வா என் ஆசை மகனே, போய் வா என் செல்ல மகளே. இந்த அகிலம் உன்னை வியந்து பார்க்கட்டும். என் முழு ஆசைகளும் உன்னோடு என்றென்றும் அரணாக இருக்கும். நண்பர்களே, இத்தனை நேரம் நீங்கள் கேட்டது வெறும் வார்த்தைகள் அல்ல. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற வந்த அந்த எம்பெருமான் ஈசனின் நேரடி ஆசிர்வாதம். சிவனே, உங்கள் அருகில் அமர்ந்து உங்கள் தலையை கோதி உங்களுக்கு ஆறுதல் சொல்வதைப் போல நீங்கள் உள்ளுர உணர்ந்திருப்பீர்கள். இப்போது உங்கள் மனதில் பிறந்திருக்கும் அந்த மாபெரும் நிம்மதியும் அசாத்திய தைரியமும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக தங்கட்டும். ஈசன் உங்களை முழுமையாக ஆசிர்வதித்து விட்டார். இனி உங்கள் வாழ்வில் நடக்கப் போவது எல்லாமே நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத மாபெரும் நன்மைகளாகவே இருக்கும்.
இந்த தெய்வீகமான செய்தியை, இந்த ஈசனின் திருவாக்கை உங்கள் மனதிற்குள் மட்டும் சுருக்கிக் கொள்ளாதீர்கள். மனக்கவலையில் இருக்கும், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை தேடிக்கொண்டிருக்கும் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இந்த காணொளியை உடனடியாக பகிர்ந்திடுங்கள். அவர்களின் பல நாள் கண்ணீருக்கு நீங்கள் பகிரும் இந்த காணொளி ஒரு மாபெரும் மருந்தாக, வழிகாட்டியாக அமையும். இதுபோன்று சிவபெருமானின் மகிமைகளை தொடர்ந்து கேட்கவும், உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக வெளிச்சம் எங்கும் பரவவும் நமது சிவனே போற்றி தளத்திற்கு மறக்காமல் சந்தா செலுத்தி முழுமையாக இணைந்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் இருக்கும் அந்த மணி சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் ஈசனின் அருள் செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். உங்கள் வேண்டுதல்களையும் இந்த காணொளியை கேட்ட பிறகு உங்கள் மனதிற்குள் ஏற்பட்ட அந்த புதிய மாற்றத்தையும் தைரியத்தையும் கீழே உள்ள கருத்து பெட்டியில் மறக்காமல் பதிவிடுங்கள். ஓம் நமசிவாய என்று ஒருமுறை மனதார எழுதுங்கள். அந்த பஞ்சாட்சர மந்திரத்திற்கு இருக்கும் சக்தி அளப்பரியது. அது உங்கள் தலையெழுத்தையே மங்களகரமாக மாற்றும். இந்த காணொளிக்கு உங்கள் விருப்பத்தை தெரிவித்து ஈசனின் மாபெரும் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல கைலாய நாதனின் அருளால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு நீங்கி இன்பம் மட்டுமே பெருக்கெடுத்து ஓடட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன்.